அந்தந்த மாநில இந்தி மொழிகள் வழக்காடு மொழியா இருக்கு. ஆனா தமிழகத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி இல்லையே. இதை வந்து உறுதியாக இதை வந்து நம்ம வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. ம். அதான் ஆளும் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆட்சி இல்லாத போது ஒரு பேச்சு அப்படின்னு அது ரொம்ப இன்னும் முழு வேகத்தில் மத்திய அரசு தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனா எந்த விதத்தில் இதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். நீங்க பண்ணிதான் ஆகணும்னு இங்க இருக்கக்கூடிய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுத்தால் இது உறுதியாக செயல்பாட்டுக்கு வந்துவிடும் தான். மத்திய உள்துறை அமைச்சகமே குடியரசுத் தலைவருக்கு ஒரு பரிந்துரை அனுப்பி இதை செயலாக்கப்படுத்தி விட முடியும் தான். ஆனா அவ்வாறு நடைபெறல. இது நீண்ட நெடுங்கால போராட்டம். நீங்க குறிப்பிட்டது போல தமிழ் மொழிக்காக நாங்கள் பாடுபடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் இதெல்லாம் ஒரு ஐகான் இல்லையா? ஒரு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வந்து வழக்காடு மொழியா எவ்வளவு நல்லா இருக்கும். கடை பலகைகள் நம்ம பாக்குறோம். நீங்க அரசாங்கத்தின் சட்டம் இருக்குதான். கடை 5, 3, 2 என்ற இப்படியான விகிதங்களில் கடை